நான் சொன்னேன் 5000 நீங்க பிரம்மாஸ்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிரம்மாஸ்திரங்கிறது கடைசி அஸ்திரம். இந்த 5000 ரூபாய் கடைசி அஸ்திரம் இல்லைன்னு 2024 மக்களவை தேர்தல். அப்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய 2024 மக்களவை தேர்தல் தான் கவனிக்க வேண்டியிருக்கேன். 2023 செப்டம்பர் மாசமே இந்த 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செப்டம்பர் மாசம் 2023 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் பீதி என்ன, 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்களே என்ன ஆகும்? எல்லாருக்கும் பீதி தான். சார் என்ன சார் 5000? நான் சொன்னேன் 5000 நீங்க பிரம்மாஸ்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிரம்மாஸ்திரங்கிறது கடைசி அஸ்திரம். இந்த 5000 ரூபாய் கடைசி அஸ்திரம் இல்லைன்னு இன்னும் ஏகப்பட்ட வச்சுட்டு இருக்காங்க. அப்ப இது முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, செப்டம்பர் 2023 இருந்து 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாசத்துடைய நடுவுல தான் கொடுத்தாங்க, 14-15 தேதி வாக்குல கொடுத்தாங்க. அப்ப 7 மாசம் ஆளுக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க. 1,19,00,000 பேர். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் போலிங். சோ 7 மாதம் தலா 1000 ரூபாய் மக்கள் 1,19,00,000 மக்கள் வாங்கிட்டாங்க. அப்ப என்ன நடந்திருக்கணுங்க? 1,19,00,000 பெண்கள் சரிங்களா, அவங்க வாங்கிட்டாங்க 1000 ரூபாய். ஒரு வீட்டுக்கு 4 ஓட்டு ஆவரேஜ் வச்சுக்கோங்க. 4 பேரும் போட வேண்டாம், ஓவரா போயிடும். 5 கோடி 4.5 கோடி ஓட்டு அவ்வளவு. ஆனா வாங்கின 1000 ரூபாய் வாங்கின அந்த மனைவியும் அவர் கூட அந்த 1000 ரூபாய் காசை பத்திரமா டாஸ்மாக் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த இன்னொருத்தரும் அந்த 2 பேர் மட்டும் வந்து ஓட்டு போட்டிருந்தா 2,30,00,000 ஓட்டு வாங்கியிருக்கும். 1,19,00,000 பேர் வாங்கியிருக்கிறாங்க. இவர்கள் 2 பேர் மட்டும், ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவி 2 பேர் மட்டுமே வாக்களித்திருந்தால் 2,36,00,000 வாக்களை 2024 மக்களை தேர்தல் திமுக வாங்கியிருக்கணும். ஆனால் வாங்கியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கோடி வாக்குகள் மட்டும்தான். ஓவராலாவே 2 கோடி வாக்குகள் வாங்க. அவங்களுடைய வாக்குகள் வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா முந்தைய 2019 விட 21 விட 5 லட்சம் வாக்குகள் வந்து குறைஞ்சு வச்சு, இன்னும் குறைஞ்சு வச்சு. அப்ப ஆளுக்கு 1000 ரூபாய் வாங்கினவர்கள் வாக்களித்தார்களா, அவருடைய குடும்பத்தினர் வாக்களித்தார்களா, இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா.